இது இல்லைன்னா நாங்கள் வர மாட்டோம். ஓகே, மூடிட்டா நீங்கள் குடிக்க மாட்டோம். எப்படி கையெல்லாம் நடுங்கும்? அந்த நாள் வேலையே ஓடிட்டு போகுதுங்க. ஒரு 10 நாளைக்கு இருக்குமா, ஒரு மாதம் இருக்குமா, இருக்கட்டும். இவெல்லாம் காலைல 5 மணிக்கே குடிச்சிருவோம். எல்லாம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்படிதான் இருக்கும். அப்புறம் சரியா போயிடும். கொரோனா பிரச்சனை அப்படிதான் இருந்தது. ஓகே, நீங்க குடிக்காம இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு கோட்டர் குடிப்பீங்க? வேலைக்கு போறேங்க, ஒரு கோட்டர் குடிப்பேன், 1.5 கோட்டர் குடிப்பேன். ஓகே, இப்போ மது இருக்க எல்லா கடையும் மூடிட்டாங்கன்னா என்ன பண்ணி அது போட்டுட்டாக்கா போதை பொருளை உருவாக்க வேண்டும். நீங்களே உருவாக்கி குடிப்பீங்க? ஆமா, சாராயத்தை உருவாக்க வேண்டும். சரி, ஓகே. எனக்கெல்லாம் கை நடுங்கும் அப்படியே சரக்கு அடிக்கணும். உனக்கு நடுங்குனா பொச்சு போனா எனக்கு என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க. சரக்கு வாங்கிட்டீங்களா? சரக்கு வாங்கிட்டு. என்ன சரக்கு பிடிக்கும் உங்களுக்கு? மானிட்டர் ஒரு நாளைக்கு எத்தனை சரக்கு அடிப்பீங்க? 2 கோட்டர். 2 கோட்டர். ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குவீங்க? சம்பளம் 1000 ரூபா. சரி, ஓகே. என்ன வேலை வாங்குறீங்க? 2 கோட்டர் 500 ரூபாய். சைடிஸ் எல்லாம் போயிட்டு ஒரு 500 ரூபாய் காலி ஆயிடுமா? அவ்வளோ வர ஒரு 350 ரூபா பெட்ரோலோட. பெட்ரோல் செலவு வண்டி. சரிங்க. சரி, இப்போ நிறைய கடையெல்லாம் மூடிட்டாங்க. ஆமாங்க. என்ன நிலைமை எப்படி இருக்கு? மனநிலைமை எப்படி இருக்கு? மனநிலைமை என்னங்க பரவாயில்ல, எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. இல்லை, இப்போ தமிழ்நாட்டு ஃபுல்லாக எல்லா கடையும் மூடிட்டாங்கன்னா ஓகேவா உங்களுக்கு? இல்லை ஓகே தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏதோ கண்ட்ரோல், நாமளும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிக்கிறோம் இல்லைங்களா? இல்லை, எனக்கெல்லாம் சரக்கு அடிக்கலாம் கை நடுங்க. அது வந்து சில பேருக்கு இருக்குதுங்க. அது சிலப்ப நாமெல்லாம் எவ்வளோ சரக்கு அடி அவெல்லாம் காலையில் 5 மணிக்கு குடிக்கிறாரு. அது ரைட், ஓகே. அது கட்டி நிற்க சந்தி கடையில் போயிடுவான், அங்கதான் குடியே இருப்பான், படுத்துப்பான். சரி, சரிங்க. நாம வந்து அப்படி இல்லைங்க. ஏதோ வேலை முடிஞ்சா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்ட் லீவ். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் கொடுப்பீங்களா? டெய்லி 2000. டெய்லி 2 நம்ம இல்லைங்க. இப்போ மது கடையெல்லாம் மூடிட்டாங்க, எந்த கடையுமே இல்ல. விஜய் தான் அந்த மாதிரி அறிக்கை விடுறாரு. விஜய் வரவேற்கிறீங்களா? இது வரவேற்கிறது. நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க மது கடை மூட. அது வந்து அவங்க எதாவது சொல்றாங்கல்ல, இப்படி நடுங்குது. அவங்க பணம் கொஞ்சம் வசதி உள்ளவங்க பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து விவசாயம், நம்ம பிள்ளைங்க 2 பேரும் நரசா இருக்கிறாங்க. வந்து எல்லாமே நாங்கள், ஆனால் இது வந்து வரவேற்க நல்லது தான் எல்லாத்துக்குமே. ஏன்னா நான் குடிக்கிறேன்னா நம்ம வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ நான் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான். வேணும்னா வேணும். எப்போ தாய்ப்பாலை மறக்கிறேன், இதை மறக்க முடியாதா? சூப்பர் 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 சூப்பர். இல்லை, தாய்ப்பாலையும் மறக்கிறோம். அது நம்ம வயசுக்கு இப்போ வயசு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதெல்லாம் மறந்து அதை நம்ம நம்மளுக்கு கொடுக்குறாங்களா, அதே மறக்கும்போது மரியாதை கொடுக்குறதால இதெல்லாம் ஏமாத்தம். நாட்டு பிரதமரையே கொள்ள துணிஞ்ச எனக்கு இது ஏமாத்திரம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல அது நல்லா எல்லாரும் சொல்லிருங்க. எல்லாருமே குடிக்க வேணாம், எல்லா குடும்பத்தை நாம சொல்ல முடியாது. அது இங்க சொல்லுங்க, கேமரா சொல்லுறேன். நன்றி. நான் என்ன சொல்றேன்னா, நானும் ஒரு குடியாரனா விவசாயம் பண்றதுதான், ஒரு விவசாய தொழிலாளி. எல்லாமே நீங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லதுதான். நல்லதுதான். எல்லாத்துக்குமே ஒரு கையெடுத்து கும்பிடுறேன். எல்லாத்துக்குமே ஒரு நன்றி. எல்லாமே நீங்க கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் கொண்டு வரணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. தாய்ப்பாலை மறந்தா இதை மறக்க முடியாதா? கேமரா பார்த்து நல்லா இருப்போம், எல்லாம் நல்லா இருப்போம். எல்லாரும் குடிக்காம நல்லா இருப்போம், எல்லாம் குடிக்காம நல்லா இருப்போம். ஏதோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்போ வாரத்துக்கு ஒரு வாரம் மட்டும் ஒரு கட்டியை மட்டும் சாப்பிடலாம். இதே கறி சாப்பிட்ற நீங்க மட்டும் கறி பண்ணி சாப்பிடுவோம். சரிங்க, சரிங்க. ஒரு நிமிஷம். இப்போ அரசாங்கம் இதை நம்பி தான் இருக்கு. இதுல வர காசுல தான் நிறைய இன்கமே வருது அரசாங்கத்துக்கு. இதையும் மூடிட்டாங்கன்னா அப்ப எப்படி என்ன நடத்துவாங்க? அது வந்து அங்கதான் கேட்கணும். விஜய் வந்து பண்ணது கரெக்டு. மதுக்கடை மூடுறது கரெக்டு. ஓகே. ஏன்னாக்கா பாமர மக்கள் வந்து அவங்க பாட்டு வேலைக்கு போயிட்டு அங்க வந்து சரி குடிக்கணும்னாக்கா பக்கம் ஒயின் ஷாப்பு, சந்து கடை, அது இது இருக்கு சரியா, அதை மூடணும். ஏன்னாக்கா அதை மூடிட்டாக்கா அவங்க போட்டோன்னா, அதாவது ஒரு மனுஷனுக்கு எடுத்துட்டா உடம்புல என்ன இருக்கு? சத்தே இல்லை. காலைல எந்திரிச்சாக்கா நைட்டு பாதி போடுறோம், காலைல எந்திரிச்சாக்கா அதே போடுறோம். அதேதான் காலைல 5 மணிக்கு குடிப்போம். கையை அங்க பாருங்க, கை பாருங்க எப்படி நடுங்குது. அதுதான் நடுங்குவாரு இவரு, புரியுதுங்களா? அவர் நடுங்குவாரு. அவங்க கூட பரவாயில்ல, அதுக்கு மேல என்ன 4 மணி நேரம் பசங்க, வயசு பசங்கனாக்கா அவங்க கைன்னு சொல்லுங்க, அவரு கூட பரவாயில்ல. சரி, நான் இப்ப இதுலதான் வருமானம் வருது. இது இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இதுலதான் வருமானம் வருது. ஏன் அந்த மாதிரி வரணும்? இந்த வருமானம் வேணான்றீங்க? வேணாம். மூடனா ஒட்டுமொத்தம் மூட்டுது. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எந்த சரக்கும் பிடிக்காது. எது இருக்கும்? எதுவும் பிடிக்கும். குடிச்சதுதான் இல்லன்றாங்களே, எந்த சரக்கு கேட்டாலும் இல்லன்றாங்க. தமிழ்நாட்டுல பிரச்சனை. காசு கொடுத்தவங்க சரக்கு ரொம்ப விரும்பின பிராண்ட். எனக்கு எதுவும் பிடிக்காது. அடிச்சா நல்ல போதையா கேமரா இருக்கும்ல, அது பிடிக்கும். அதை பிடிங்க, நான் சொல்றேன். இந்த பிடிக்கும் சொல்றாங்க.
இந்த கடையிலன்னா கம்முனு ஒரு 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 10 நாள் 15 நாளைக்கு அப்படி இப்படி இருக்கும். அப்புறம் ரெடி ஆயிரும். சரி அப்புறம் வயிற்றுக்கு சாப்பாடு நிறைய சாப்பிட்டா அதை பத்தி நினைக்க மாட்டோம். ஓகே. போதைப் பொருள் நினைக்க மாட்டோம். இந்த சட்டத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா? ஆமாங்க. இப்போ விஜய்க்கு ஆதரவு தரீங்க? ஆமாங்க தரோம். எங்களுக்கு வந்து மது இல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஓகே. வேண்டாம். ஆனா ஒரு சிலருக்கு கையெல்லாம் நடுங்க, இவெல்லாம் காலைல 5 மணிக்கே குடிச்சிருவாங்க. எல்லாம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்படிதான் இருக்கும். அப்புறம் சரியா போயிடும். கொரோனா பிரச்சனை அப்படிதான் இருந்தது. ஆமா. இல்லாமே இருந்தது. 300 அடிச்சிட்டோம். இல்ல 300 ரூபா 400 ரூபா 500 கூட வித்துது. வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டாங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்லாமே போயிடுச்சு. ஒரு மாசம் வரைக்கும் நம்ம சாப்பிட முடியும். அதை பத்தி நினைக்கலாம். சரி. நினைக்கலாம். இல்லாம போயிடுச்சு. சரிங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிப்பீங்க? நாங்க குடிக்கிறது ஒரு நாளைக்கு 2 கோட்டர் ஆயிருங்க. 2 கோட்டர். 2 கோட்டர் ஆயிரும். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? நாங்க சம்பாதிக்க ஒரு நாளைக்கு ஒரு 600 700 ரூபாய் சம்பாதிக்கிறோம். காட்டு வேலை தான். களை ஒரு வெட்டுறது கோட்டர் 160 ரூபானா 2 கோட்டர் 320 ரூபா. சைடிஸ் போனா 350 ரூபா ஆயிடுது. 350 ரூபாய் ஆயிரும். 600 ரூபா சம்பாதிக்கிறீங்க. பாதி போயிருக்கு. மீதி பாதி தான் வீட்டுக்கு கொடுக்குறீங்க. மீதி பார்த்தா அந்த மீதி பாதியிலயும் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு, சாப்பாடு போடணும், வண்டிக்கு பெட்ரோல் ஊத்திட்டு அதை வச்சுதான் வீட்டை குடும்பம் நடத்துறீங்க. பண்ணிட்டு இருக்கோம். அது தப்பு தானே? தப்பு தான். அது இருக்க முடியும் தானே வரோம். இல்லன்னா எதுக்கு வரும்? சரி. ஆமா. பண்ணுங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு எல்லா மதுக்கடையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஆமா இல்ல உண்மைதான். க்ளோஸ் பண்றோம். ரைட் ஓகே. எப்படி பண்ணிருங்க வைன் ஷாப் க்ளோஸ் பண்றோம். பண்றோம் அவ்வளவுதான். வேண்டாம் விடுங்க. அதை பத்தி வைன் ஷாப்பே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் மக்களோட நம்ம தமிழ்நாட்டு மக்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல்லா வைன் ஷாப் எடுத்துடணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. மதுக்கடை இருக்கக்கூடாது. இருக்கணும் மட்டும் ஆயுசு குறையுது. இல்ல மதுக்கடை இல்லைன்னா நிறைய பேர் கையெல்லாம் நடுங்க. கையெல்லாம் நடுங்கலாம் கட்டுப்படுத்த வேண்டியதான். மாவு கட்டு போடுறாங்களே, புண்ணுக்கு கட்டு போடுறாங்களா, அது மாதிரி கட்டு போட்டுக்கிட்டா கை நடுங்க. என்ன பண்றது? மருந்து வாங்கி சாப்பிட்டு காலையில எழுந்திரிச்சு சோறு நம்ம தின்னுதா யாரு கேக்குறாங்க? கை காலம் நடுங்காது. ஒண்ணு நடுங்க. காலையில எழுந்திரிச்சு நீராகரமா குடிச்சுக்கா. இதையா குடிச்சு 1 மணி நேரம் நரம்பலாம் தளர்ச்சாயி கை எப்படி காலை எப்படி நடுங்க. அரசாங்கத்துக்கு வாங்குறாங்க. அது 20 ரூபாய் நீ போய் வாங்கின காட்டுறது வாங்காத விட்டுனே பரவாயில்ல. அரசாங்கத்துக்கு வருமானமே இதுல இருந்தா வருதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அப்ப இது இல்லைன்னா எப்படி வருமானம் வரும் அரசாங்கத்துக்கு? அப்புறம் கிட்னி கிண்ணி விட்டு வைக்கும். கிட்னி வித்து வருமானம் அதிகமா வரும். விஜயை வரவேற்கிறீங்களா நீங்க? வரவைக்கலாம். வருமானம் வேண்டாம்ப்பா. வருமானம் கஷ்டப்பட்டோம். இது விட்டா வருமானம். இவங்க 2 பேரும் அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு திமுக காரர் ரெட்டலக்காரர் இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருமானத்தை வச்சு பஸ்ல வருதா இல்ல வேற எந்த இதுல வருது? எதுவுமே இல்ல. ஒயின் ஷாப்ல மட்டும் தான் வரும். ஒயின் ஷாப்ல தான் வருது. இப்ப அவர் வந்து படம் நடிச்சா எம்ஜிஆர் படம் நடிச்சிட்டா கூட முதலமைச்சர் இருந்தார் பண்ணாரு. வருமானம் அன்னைக்கு வந்து இருந்தது எல்லா பக்கமும். இன்னைக்கு வந்து வருமானம் இந்த ஒரே கடையில தான் இருக்குது. பிராந்தி கடையை தவிர எந்த இதுல வருமானம் இல்ல. அவர் என்ன பண்ணுவாரு? படம் நடிக்கும் போறதில்ல. படம் நடிச்சா கூட ஒரு படத்துக்கு ஒரு கோடிக்கு மேல வரும். அதை வச்சு ஏதோ எத்தனையோ கோடி வருது ஜனத்துக்கு பண்ணுவாரு. அந்த கோடியை வச்சு ஜனத்துக்கு பண்ணிடுவாரு படம் நடிச்சா கூட. இப்ப இந்த கடை வருமானம் இல்லைன்னா அவர் என்ன பண்ண முடியும்? இதை வச்சு விஜயண்ணா தயவு செஞ்சு கடையை மூடிட்டு படம் நடிக்க போயிடுங்க. அதை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. தப்பு இல்ல. ஆனா இந்த கடை வருமானம் இப்ப 2 ஆளுங்க அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெட்டலக்காரர் சூரியகாரர். அதை வச்சு அது அப்படின்னு ஐயா சொல்றாரு. வருஷத்துக்கு 2 படம் 3 படம் நடிச்சா கூட போதும். ஆனா இந்த அரசாங்கம் மது அது பேர் என்ன ஒயின் ஷாப் வச்சு அதுல நல்லது செய்யணும்னு நினைக்காதீங்க. வேணாம் ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சணும். கொஞ்சமா குறைச்சிட்டு நன்றி. ஒன்றும் பண்ண முடியாது. முடியாது. சரிங்க. கலைஞர் செல்வன். சரி ஓகே. நீங்க குடிக்காம இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு கோட்டர் குடிப்பீங்க? நாளைக்கு போறேங்க. ஒரு கோட்டர் குடிப்பேன். 1.5 கோட்டர் குடிப்பேன். ஓகே. இப்போ மது இருக்க எல்லா கடையும் மூடிட்டாங்கன்னா என்ன எப்படி என்ன பண்ணுவீங்க? நீங்களே உருவாக்கி குடிப்பீங்க? ஆமா, சாராயத்தை உருவாக்குறோம். சரி ஓகே. மலைப்பகுதியில சாராயம் நாங்களே கட்சி. சாராயம் என்ன? ஆமா போடுற எமர்ஜென்சி சொல்லுவேன். விஜய் புரிச்சுட்டாலும் எம்ஜிஆரே முடியல. விஜய் என்ன பண்ணுங்க? வீடியோ எடுக்காத. இப்படி எடுத்துட்டு நான் சொல்லுங்க. 10 ரூபா இது பண்ணி அந்த பாட்டில் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி எப்பயும் இது பண்ணிட்டாங்க. எப்ப ஒரு ஆட்சி வந்தப்ப இது பண்ணிட்டாங்க. அந்த 10 ரூபா இன்னுமே ஒட்டி இது பண்ணிட்டு இருக்காங்க. எம்ஆர்பி ரேட்டு மீறி 10 ரூபா வச்சு 160 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம கேட்கற ஆளுங்க மட்டும்தான் கொடுக்குறாங்க. கேட்காத ஆளுங்களுக்கு கொடுக்கறதே இல்ல. 160 ரூபா அதே ரேட் வச்சுதான் கொடுக்குறாங்க. கேட்கற ஆளுங்களுக்கு மட்டும்தான் 150 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஏன்னா எம்ஆர்பி வந்து 140. அது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி 150 ரூபா இது பண்றாங்க. ஆனா இந்த கடையில மட்டும்தான் 150 ரூபா அதெல்லாம் பாட்டில் 160 ரூபா சேர்த்து வாங்கிட்டு இருக்காங்க. இதை மட்டும் நீங்க எதுவும் ஸ்டாப் பண்ணி விடுங்க. ஏன்னா வீடியோ எடுத்து போட்டா எல்லாம் இது எல்லாம் நடவடிக்கை எடுப்பான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல வீடியோ எடுக்கிறது எந்த இதுக்கும் தைரியம் கிடையாது. யாருக்குமே தைரியம் கிடையாதுன்னா நான் நிறைய டைம் கேட்டு பாத்துறேன். இங்கேயும் கேட்டேன், மேலையும் கேட்டேன். சிஎம் பேசிக்கொண்டாங்களா? ஒரே வார்த்தை என்னங்கிறாங்க,
160 ரூபா 160 ரூபா சரக்கு ரேட்டு அப்படிங்கிறாங்க. 160 ரூபாயில வந்து இப்போ வந்து தமிழ்நாடு மாறி போச்சு. அதுல வந்து நீ வந்து 160 ரூபா 150 ரூபா தான் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. 150 ரூபாயில வந்து நீ கொடுக்குற சரக்கு ரேட் வந்து அந்த எம்ஆர்பி ரேட் என்ன 140 மாடி 10 ரூபாய்க்கு பாட்டில் எடுக்கிறீங்க. அந்த 10 ரூபாய்க்கு பாட்டில் போட்டு எடுக்கிறீங்களா? அந்த 10 ரூபாயில நான் வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து அந்த 10 ரூபாய் பாட்டில் வந்து நான் வந்து எங்க போய் கொடுக்குறாங்க. ஆனா கொடுத்தாலுமே என்னங்கிறாங்க தெரியுமா? இப்ப அங்க பேசிக்க எங்க போய் எனக்கு இந்த ஸ்டிக்கர் ஓட்டணும்னு சொல்லி அப்படி சொல்றாங்க. ரூல்ஸ் அப்படி சொல்றாங்க. 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டி ஆகணும் அப்படிங்கறாங்க. எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. சரிங்களா? ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாதுன்னு தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. எம்ஆர்பி என்ன ரேட்டோ அந்த ரேட்ல கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ வந்து பிளாக்ல விக்கிறீங்க போறாம என்னங்கிறாங்க, பிளாக்ல விக்கிறீங்க யாரும் விக்கிறது இல்ல. நாம கேட்ட சரக்கு யாரும் கொடுக்கறது இல்ல. என்ன அதான் சப்போஸ் வந்து இப்போ வந்து 3 ஒயின் ஷாப் இருக்குது. ஒன்னு எடுத்துட்டாங்க. எங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு மாடி இங்க வந்தாங்க. ஒண்ணு சுடுகாடு, இந்த சுடுகாடு ஒயின் ஷாப் ஏரியா ஒண்ணு 2 ஒயின் ஷாப் இருக்குது. கேட்ட சரக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க. அடுத்த நாள் லோடு இறக்கினாலும் சரி, மந்த நேரத்துல லோடு இறக்கினாலும் சரி, லோடு இறக்கிட்டு அடுத்த நாள் கேட்டா லோடு சரக்கு இல்லைங்கிறாங்க. நான் கேட்ட சரக்கு வந்து இல்லைங்கிறாங்க. பிளாக்ல வித்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா வந்து பிளாக்ல கிடைக்கிறது போறாம இவங்களுக்கு போயிருது. கமிஷன் வந்து இவங்களுக்கு போயிருதுங்க. அவங்க வாங்கிட்டு போய் ரெண்டு பேரும் இப்ப தமிழ்நாட்டுல மதுக்கடை இருக்கலாமா வேணாமா? மதுக்கடை இருக்கலாம்னா மதுக்கடை மூடிட்டாங்கன்னா இருக்கிற 10 லட்சம் கோடியோட இன்னும் அதிகமா கடன் ஆயிருவாங்க. இதுதான் இந்த வாரியம் தான் அவங்களுக்கு மக்களோட காசு தான் எடுக்கிறாங்க. மதுபான கூட எத்தனை பேர் குடும்பம் நாசி ஆகுது, எத்தனை பேர் சாப்பிடுறாங்க. மதுபான கடையில தான் வாழுமே, மத்த துறையில வாழ முடியாது. ஆனா மதுபான கடையில இந்த கடையில மட்டும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ஆகும்னா 1 லட்சம் எத்தனை குடும்பம் நடத்துறது அது உங்களுக்கு தெரியலையா? நடுத்தர அப்பாற்பட்டு ஆம்பளைங்க முக்கியமா வாழ்றதே இந்த குழந்தைங்களா என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து குடும்பம் வாழ்றது நான் சொல்றேன்னா அது முழுக்க பாடுபடுறவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து குடிக்கிறது இருங்க ஆனா அவருக்கான பதில் நான் கொடுக்குறேன். ஆனா இருங்க, குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் எது குடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல? எது குடிக்கிறேன்னு தெரியாது இல்ல? குடிக்கிறது வந்து உடம்பு வலி. நான் நாடு முழுக்க கட்ட தூக்குறவங்க இருக்கிறாங்க, கல்லு தூக்குறவங்க இருக்கிறாங்க, மண்ணு எல்லாம் சமக்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டு வீட்டுல தான் இருக்கிறாங்க. ஆனா இருண்ணா என்ன பேச விடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் எங்கிட்ட வைங்க. நான் கேக்குறது என்னன்னா, கல்லு தூக்குறீங்க மண்ணு தூக்குறீங்க வந்து எல்லாருமே இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவங்களோட உடம்பு வலியை தாங்க முடியாம தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்காக இந்த இடத்துல 10 ரூபா வச்சு விற்கிறது, 20 ரூபா வச்சு விற்கிறது இது அப்ப இருந்தே நடந்துட்டு இருக்குதுன்னா இதை யாரும் கேட்கறது வர கிடையாது இது வரைக்கும். இங்க பாருங்க, இப்ப நீங்க வந்திருக்கீங்க 100% ஒரு 10% தான் அங்க வராங்க. மீ 90% வீட்லயே தான் இருக்காங்க. 10% தான் ஒயின் ஷாப்புக்கு வராங்க. வேலை எல்லாம் மூட்டை வராங்க, சரி மம்டி ஓட்டுறாங்க, காட்டு கலவரம் சரி எல்லாமே வீட்டுல தான் இருக்காங்க. 10% தான் அங்க வரீங்க. எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. சரி இருங்க, நான் என்ன கேக்குறேன்னா, ஒயின் ஷாப் இருக்கு நல்லதா கெட்டதா நீங்க கேக்குறீங்க. ஆனா இருங்க இருப்பா நல்லதா கெட்டதா நீங்க கேக்குறீங்க. கவர்மெண்ட் விக்கிறனால தான் நாங்க வந்து நிக்கிறோம். அதான் சொல்றேன், தமிழ்நாட்டுல இந்த மதுபான கடை வேண்டாங்கிறேன் நானு. வேண்டாம் நீங்க சொல்லலாம். அவங்க பழக்கப்பட்டு போயிட்டாங்க. பழக்கப்பட்டு நிறுத்திடுங்க. நிறுத்த முடியாது. நீங்க 2 பேரும் பேசிட்டீங்க, நான் வீடியோ எடுத்துறேன். வணக்கங்க. சரக்கு வாங்கிட்டீங்களா? சரக்கு வாங்கினீங்க, ஏகப்பட்ட கூட்டம் நெரிச்சல் உள்ள போனா இருக்குது. எனக்கு பிரச்சனை வாங்க முடியல. சரி, எதனால இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல பூரா வந்து ஒரே இடத்துல கொண்டு விடும்போது ஒரு இறந்தவங்களுக்கு வர மாதிரியும் ஒரு கல்யாணத்துக்கு வர மாதிரியும் கூட்டமா இருக்குது. நெரிச்சல் ஏகப்பட்ட நெரிச்சல். பண்டிகை மாதிரி இருக்குது. பண்டிகை இல்ல, பண்டிகை அது பண்டிகை கூட மோசமா இருக்கு. ஒவ்வொரு ஒயின் ஷாப்புக்கு ஒவ்வொரு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிடுங்க. கூட்டத்துக்காட்டு ஒரு போலீஸ்லாம் அங்க தாங்காது. 4-5 பேர் வேணும். இந்த லைன் வேணும், அந்த லைன் வேணும். இந்த வர ஜனங்களுக்கு வந்து நிழல் போட்டு கொடுக்கணும். நிழல் வெயில் இருக்கிறாங்க. திடீர்னு பிரச்சனை வரும். வெயில் இருக்கிறதுனால பாரு எனக்கே வேர்த்து போச்சு. சரிங்க, இந்த சந்து கடையெல்லாம் மூடிட்டாங்க. நிறைய மெயின்ல இருக்கிற கடைங்கெல்லாம் மூடிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? நல்லது, அது நல்லது. மூடிட்டா யாரு மொத்தமா எல்லாத்தையும் மூடி போடணும். தமிழ்நாடு ஃபுல்லா மூடிடணும். தமிழ்நாடு ஃபுல்லாவே மூடி. நிறைய பேர் கை நடுக்கும், எனக்கெல்லாம் கை அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அதுக்குதான் அதான் நாட்டு மருந்து அந்த மருந்து இந்த மருந்து இல்ல, அதான் சாப்பிட்டா சரியாயிரும். கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், அப்புறம் சரியாயிரும். ஓகே, இப்ப தமிழ்நாடு பூரா மது கடை மூடிடலாம். ஆமா, உங்களோட ஆதரவு இருக்கு. ஓகே, ஒரு சில பேர் வேணான்றாங்க. அது ஏன்னா அது சுயநலத்துக்காக வேண்டான்னு. ஆனா மக்களுக்காக நான் சொல்றேன் நல்லது. சூப்பர். விஜய் வந்து இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அத முழுசா வரவேற்கிறீங்க. நல்லது, நல்லதுதான் செய்யணும். இளைஞர்கள் எல்லாருமே பெரியவங்க கூட கண்டிப்பா நினைக்கிறாங்க இந்த மதுக்கடை மூடனத சத்தியமா. ஓகே, சாமி சத்தியமா, கும்பிடுற குலதெய்வம் சத்தியமா கரெக்ட். இப்ப எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லா மதுக்கடை தமிழ்நாடு ஃபுல்லா மூடணும்னு சொல்றீங்க. ஆனா அரசாங்கத்துக்கு வருமானமே இதுல இருந்து வருது.
இல்லைங்க மற்ற அதெல்லாம் தேவையில்லைங்க. அதுக்குள்ள இப்ப திருண்டுட்டோம். நீங்க பாருங்க, அதே டைலாக் அப்படியே சொல்லுங்க. மது வித்து தான் தமிழ்நாடு பொழைக்கணும் அப்படின்னு அரசாங்கமே தேவையில்லை. மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த மதுபானமே தேவையில்லை. ஓகே சரிங்க. அதான் உங்க வீடியோ போட்டுக்கலாமா? தாராளமா போடுங்க. வீடியோ போட்டுக்கலாம்ல. நம்மளே போடுங்க. ஆனா இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இந்த ஒயின் ஷாப்ல மட்டும் இந்த கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரலீங்க. இதை விட மிகப்பெரிய இதெல்லாம் இருக்குது. கனிம வளங்கள்லாம் நிறைய இருக்குது சார். சகாயம் ஒரு IPS ஆபீசர் இருந்தாரு இல்லைங்க, அப்படி வந்து தோண்டி எடுத்தாரு. ஆனா முன்ன இருந்த கவர்மெண்ட், இந்த 60 வருஷமா இருந்த கவர்மெண்ட் அதை கண்டுக்கல. இவர் வந்து அதை வந்து கொஞ்சம் இது பண்ணி இருக்கிறாரு. இதே வந்து எங்களுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே வந்து விஜய் வந்து ரிசைன் பண்ண தொகுதியில அந்த சகாயம் IPS ஆபீசரை ஒரு MLA வாக்கிட்டா உண்மையிலே தமிழ்நாடு ரொம்ப சிறக்குங்க. ஏன்னா அவரு அந்த அளவுக்கு ஒரு இந்த கவர்மெண்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, போல்டான் இருக்கிற மனுஷனா, நியாயமா தர்மம் நடந்துக்கிற மனுஷனா சரி ஒரு விட மாட்டேங்கிறாங்க. இப்போ விஜய் வந்து ஒரு 2 வாரம் தான் ஆகுது தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் ஆகி. இதுக்கு முன்னாடி இருக்க முதலமைச்சருக்கும் விஜய்க்கும் என்ன டிஃபரெண்ட்? இதுல டிஃபரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முதலமைச்சரா இருக்கிறீங்க பூராம வந்து அவர் சொன்னாரு ஒரு மீட்டிங்ல, கரப்ஷன் கமிஷன் எல்லாமே சொல்லிட்டாரு. ஆனா இவர் வந்து எனக்கு அந்த 3 வார்த்தை தவிர நேர்மை, அது எனக்கு ஒண்ணு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டு மக்களா இருக்கிறீங்க நாங்க வந்து கண்டிப்பா வரவேற்கிறோம். ஓகே சூப்பர். எந்த பிரச்சனையும் இல்லை. அவரு இப்ப இந்த ஒரு 5 வருஷம் அவங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை அது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எவன் கலந்துக்கிட்டாலும் சரிங்க. ஆனா வந்து மக்கள் சப்போர்ட் அவருக்கு இருக்குது. கலந்து அந்த இந்த ஆட்சி இப்போ 10 நாள் கம்மிதான் சரிங்க, 15 நாள் எலெக்ஷன் வந்தாலும் சரிங்க, அடுத்து 234 தொகுதி அவரு தான் இருப்பாரு. எதிர்கட்சிங்கிற பேச்சுக்கே இடமில்ல. அதை நாங்க சார், நாங்க வந்து டாஸ்மாக் கடையில தான் பேசுறோம். இப்போ 10 ரூபா கேக்குறாங்கல்ல, எது கேக்குறாங்க? இல்ல ஆனா அது நான் உங்ககிட்ட MRP ரேட் வந்து 140, 10 ரூபா சேர்த்து வாங்குறாங்க 150. அது இல்லாம இன்னும் 10 ரூபா சேர்த்து வாங்குறாங்க. அந்த 10 ரூபா வந்து சீல் ஒட்டி கொடுத்துறாங்க. எதுக்கு சார் இந்த வேலை? அதை மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றது பூரா உண்மைதாங்க. 21 வயசுக்கு மேல இருக்கிறீங்களா குடிக்கிறதுக்கு இனிமேல் ஆதார் கார்டு கொண்டு சொல்லி கொடுங்க, தப்பே கிடையாது. இப்ப நம்ம ஸ்டேட் வந்து இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இப்ப தெரிஞ்ச வரைக்கும் கேரளா ஸ்டேட்ல இருக்குது. ஒரு பஸ்ல நின்னாலும் லைனா நின்று ஏறணும், ஒரு கடையில ஒரு பொருள் வாங்கினாலும் லைனா நின்று ஏறணும். இதுதான் சார் நம்ம ஸ்டேட்னுடைய நிலைமை. ஆனா இந்த நிலைமை கண்டிப்பா தொடரணும். எதுவுமே மாறக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 717 கடையில ஒரு ஆட்சிக்கு வந்தோம்னா எடுத்தாரு. அதுக்கு காரணமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. யாரா இருந்தாலும் சரிங்க, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்குமே சேர்ந்தது. இல்லைங்க சார், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சேர்ந்தது அது. இன்னைக்கு குறைச்சிருக்காங்களா? இன்னும் கொஞ்சம் படிச்சு. ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிப்பீங்க? நாளை ஒரு 3 கோட்டை குடிப்பேன் சார். சம்பளம் எவ்வளவு வாங்குறீங்க ஒரு நாள் சம்பளம்? எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து நான் வந்து கூலி வேலை தான் செய்றீங்க? இருங்க, சலூன் கடையில் வேலை செய்யறேன். எனக்கு செஞ்சா பாதி காசு. ஆனா ஒரு 500 ரூபாய் சம்பளிச்சா கூட ஒரு நாளைக்கு. ஆனா 3 கோட்டை கண்டிப்பா நான் குடிச்சிருவேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருப்போம் எல்லாம் நல்லா இருப்போம், குடிச்சு நல்லா இருப்போம் சொல்லிடுங்க. நல்லா இருப்போம் எல்லாரும் குடிப்போம், எல்லாம் நல்லா இருப்போம். குடிக்காத மக்கள் ரொம்ப நல்லா இருப்போம். சூப்பர்.